கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. நீதிமானா இல்லையா என்று சந்தேகப்படுகிறவர்கள் சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால்னா 10 கற்பனையினாலே, அதை கடைபிடிப்பதனாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில் அது மெத்தடுங்க, 10 கற்பனையின் மூலமா தான் நீதிமானாக முடியும். புதிய ஏற்பாட்டில் இப்ப வேற ஒரு மெத்தட் வச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்துவ மூலமாக நாம நீதிமான் ஆகிறோம்னு. தெளிவா இருக்கணும். அதை பற்றி எல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஒரு மெத்தடு, புதிய ஏற்பாட்டுல ஒரு மெத்தடு சொல்லும் போதே அது தப்பு. பழைய ஏற்பாட்டிலேயே அதே மெத்தட் தான், புதிய ஏற்பாட்டிலையும் இதே மெத்தட் தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது? நீதிமான் ஆகிறதுக்கு இல்ல, மனுஷன்